காளி, அக்கா எனக்கா ஆச்சு? சஞ்சீவை வெளியே எடுக்க ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டேன். நீ இங்க வெயிட் பண்ணு, நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து சஞ்சீவை கூட்டிட்டு வரேன். சரிங்கக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். சார் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே. சொல்லுங்க மேடம். இந்தாங்க சார், நீங்க கேட்ட கோர்ட் ஆர்டர். இப்போவாவது நான் சொன்னதை நீங்க நம்புறீங்களா சார்? நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது பாண்டி இல்ல, சஞ்சீவ். தப்பே பண்ணாத ஒருத்தரை புடிச்சு ஜெயில வச்சிருக்கீங்களே சார், இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சாரி மேடம், நான் சஞ்சீவை உடனே ரிலீஸ் பண்றேன். கான்ஸ்டபிள் சார், நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த சஞ்சீவை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். சஞ்சீவ், நீங்க போலாம். லக்ஷ்மி அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. புள்ள எதுக்குப்பா அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்? சரி, நீ கொஞ்சம் வெளியில இரு, நான் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம், சரிங்க. என்ன மாப்பிள்ள, போலீஸ் உன்னை ஒன்றும் அடிக்கலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நல்ல காலம் மாப்பிள்ள. அக்கா மட்டும் வரல, அபிகிட்டயே முத்தழகிட்டயே மாட்டி எல்லா உண்மையா தெரிஞ்சிருக்கோம், பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்போம். கடவுள் தான் நம்மளை காப்பாத்தினார் மாப்பிள்ள. ஆமாண்ணே, நானே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டேண்ணே. அபிதான் கால் பண்றா. அபி, பயப்படாத சஞ்சீவ், அபி கிட்ட நான் எதுவும் சொல்லல. சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், அத பத்தி கேட்க தான் போன் பண்றா. சொல்ல அபி. அத்தை எங்க இருக்கீங்க? நான் சென்னையில தான் இருக்கேன் அபி. சென்னையில இருக்கீங்களா? அப்புறம் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல நீங்க? அது வரலான்னு தாமா இருந்தேன். இங்க வந்த உடனே ஒரு அர்ஜென்ட் கேஸ் வந்துருச்சு, அதான் வீட்டுக்கு வர முடியல. அப்படியா? அப்ப சரி, ஒர்க் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க அத்தை. இல்ல அபி, ஈவினிங் டெல்லிக்கு நான் ஃப்ளைட் புக் பண்ணிருக்கேன். ஒர்க் முடியறதுக்கே ஈவினிங் ஆயிடும். நான் இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வரேம்மா. என்னத்த இப்படி சொல்றீங்க? நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் அத்தை மாமா எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். சஞ்சீவ் கூட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். எல்லாரும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில டெல்லிக்கு போங்களேன். இல்லம்மா, நாளைக்கு டெல்லி கோர்ட்ல ஒரு ஹியரிங் இருக்கு. ஈவினிங் நான் போய் ஆகணும், அதனாலதான் இன்னொரு நாள் வரேனே. சரிங்க அத்தை. அத்தை, நீங்க அடுத்த வாட்டி சென்னைக்கு வரும்போது நம்ம வீட்டுல 2-3 நாள் தங்குற மாதிரி வாங்க. சரிம்மா. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சஞ்சீவ், நான் உனக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அபி செஞ்ச புண்ணியம்தான் நான் டெல்லியில இருந்து டைமுக்கு வந்து உன்னை காப்பாத்தினேன். இல்லன்னா ஓ நிலைமை அபியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அபி உன் மேல உயிரையே வச்சிருக்கா, அவளோட உலகமே நீதான். அவ உன்னை ரொம்ப நம்புறா, அந்த நம்பிக்கை கெடாம பாத்துக்கோ. நான் வரேன். காளி, வரேன்டா. சரிங்கக்கா. மாப்பிள்ள, அக்கா சொல்லிட்டு போறத ஞாபகம் வச்சுக்கோ. தங்கச்சி உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு. நானும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற தான் போராடிக்கிட்டு இருக்கேன். சரி மாப்பிள்ள, நாம வீட்டுக்கு போலாம் மாப்பிள்ள. இல்ல மாமா, நீங்க வீட்டுக்கு போங்க.
நான் முத்தழகு வீட்டுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுறேன். அட்டண்டன்ஸா? மாப்பிள்ள வர வர ஸ்கூல் பையன் மாதிரி ஆயிட்டடா. சரி, நான் நம்ம வீட்டுக்கு போறேன் மாப்பிள்ள. நீ சீக்கிரம் வந்து சேரு மாப்பிள்ள. பத்திரம். மாமா மாமா, நான் போன் பண்ணும்போது நீ ஏன் போன் எடுக்கல? அதுவா, போனு சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் எடுக்கல. இல்ல பாண்டி, உன் மாமா? ஆமாமா, அத்தை மாமாலாம் பார்த்தாச்சுமா. என்ன, எங்க அப்பா அம்மாவை பாத்தியா? அம்மா எங்க பார்த்த? இது என்ன சின்ன புள்ளத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கு? உங்க வீட்டுல தான். வாங்க மாப்ள. ஐயோ, மாமா இங்க இருக்காரா? இவர் இப்ப ஊர்ல இருந்து வந்தாரு. இது தெரியாம ஊர்ல பார்த்ததா அவரை சொல்லிட்டேனே. செத்தடா சாமி. ராத்திரி முழுக்க பஸ்ல வந்ததால அசந்து தூங்கிட்டேன். இப்பதான் வரீங்களா மாப்ள? ஆமா மாமா, இப்பதான் வரேன். இருங்க, நான் போய் முகம் கழுவிட்டு வரேன் மாப்ள. சரி, போயிட்டாங்க. மாமா, எங்க அப்பா இங்க இருக்கும்போது நீ யார போய் பார்த்துட்டு வர? அது வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே. எதை சொன்னாலும் மாட்டிப்போம். என்ன பண்றது? சொல்லு மாமா. முத்தழகு, மாமா மட்டும்தான் இங்க இருக்காரு, அத்தை வரல. டேய் அண்ணி, அவங்க சொந்தக்காரங்க கூட பழனி போயிருக்காங்கடா, அதான் வரல. ஓ, இது வேறயா? மாமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நீ எங்க அம்மா பத்தி விசாரிக்கலாம். எங்க அப்பா இங்க இருக்கும்போது நீ யார போய் பார்த்துட்டு வர? அது வந்து ஐயோ, விடாம கேக்குறாளே, கடவுளே காப்பாத்துப்பா. ராசாத்திய பாத்துட்டு வரேன். ராசாத்தி ஐயா? ராசாத்தி நல்லா இருக்காளாடா? ரொம்ப நல்லா இருக்காமா, ஹாப்பியா இருக்கா. ராசாத்திய பாத்துட்டு வரியா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட நீ அப்பா அம்மாவை பாத்துட்டு வரேன்னு சொன்ன? அது இல்ல முத்தழகு, நான் இங்க இருந்து உங்க அப்பா அம்மாவை பார்க்க தான் கிளம்புனேன். வழியில இந்த அபி புருஷன், பேர் என்ன, சஞ்சீவ், அவரை பார்த்தனா. அவரு நம்ம ஊரை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் அவரையும் கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போனேன். அப்படியே ஊரை சுத்திட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. அதான் உங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியல. உங்ககிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன் தான் நான் போய் சொல்லிட்டேன் முத்து. நீ சஞ்சய் சார் கூட ஊருக்கு போறேன்னு சொன்னா நான் ஏன் மாமா கோவப்பட போறேன்? மாமா, என்கிட்ட ஏன் மாமா பொய் சொன்ன? நீ என்கிட்ட உண்மையை மறைச்சு பொய் சொன்ன விஷயம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இல்ல முத்தழகு, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போலன்னு சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் நான் போய் சொன்னேன். மாமா, எந்த பொண்ணும் தன்னோட புருஷன் தன்கிட்ட உண்மையா இருக்கணும், தப்போ சரியோ எதையும் தன்கிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் நினைப்பான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் உன் பொண்டாட்டி மாமா, நீ என்கிட்ட எதையும் மறைக்காத. நான் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, சரியா? சரி முத்தழகு. ஐயோ, அபி கால் பண்ண. போன்ல யார் மாமா? அது நான் முன்னாடி வேலை பார்த்தேன்ல, அந்த கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. நீ தான் இந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டல, அப்புறம் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றாங்க? ஆமால, எதுக்கு தெரியல, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சொல்ல அபி. சஞ்சீவ் எங்க இருக்க? வந்துட்டே இருக்கேன். சஞ்சீவ், நீ பாண்டியோட அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு முத்தழகோட அம்மா அப்பாவை அழைக்கிறதுக்காக பாண்டியோட ஊருக்கு போயிருக்கிறதா மாமா சொன்னாரு. ஆமா அபி, போயிட்டு இப்பதான் திரும்ப வந்துட்டு இருக்கேன். சரி, பாண்டி பக்கத்துல இருக்காரா? நான் அவர்கிட்ட பேசலாமா சஞ்சீவ்?
ஆ அ, அ, இல்ல இல்ல அபி, இப்பெல்லாம் பேச முடியாது அவங்கள்ட்ட. ஏன் சஞ்சீவ்? இல்ல, நான் பாண்டிய இப்பதான் முத்தழகு வீட்டில் இறக்கி விட்டுட்டு வந்தேன். ஆஹா, சரி அப்படியா? ஆ ஆமா. சஞ்சீவ், அத்தை என்கிட்ட உன்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிடுறேன், நீ அங்க வந்துடுறியா? கண்டிப்பா நான் வந்துடுறேன். சரி சஞ்சீவ். அபி, என்ன சஞ்சீவ் சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது சரியா தப்பான்னு சொல்றியா? சொல்லு சஞ்சீவ். இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்த தனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான். இப்போ அவன் கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டா நம்ம போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சஞ்சீவ். முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணு. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? அவெல்லாம் உருப்படவே மாட்டான், அவன் விளங்கவே மாட்டான் சஞ்சீவ். நாசமா போயிடுவான். அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அவனை போய் உன் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணு. இதுல அவன் கல்யாணத்துக்கு போலாமா? நீ என்னையும் கூப்பிடுற? நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பானா அவன்? அபி அபி, சரி சரி, அவன் அந்த பொண்ணு உயிரை காப்பாத்த தானே அப்படி பண்ணா. எதுக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணை ஏமாத்துறதெல்லாம் தப்பு சஞ்சீவ். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். சரி விடு, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அமைதியா இரு. நம்ம அவன் கல்யாணத்துக்கே போக வேணாம். போனகிட்டுமா? சரி சஞ்சீவ். என்ன இப்படி திட்டுறா? ரெண்டு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணது ரெண்டுன்னு சொன்னதுக்கே இந்த திட்டுறா. இதுல நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அபி, நீ போய் பேச. நீ போ சஞ்சீவ். நீ போ அபி. எனக்கு பயமா இருக்கு. வாங்க சார். இப்பெல்லாம் சார பார்க்கவே முடியறதில்ல. உங்க இஷ்டத்துக்கு வரீங்க போறீங்க, வீட்லயே தங்குறது இல்லையே. ஏன் சார்? அது வந்து நீ பேசாத. வீட்ல நிறமாசமா பொண்டாட்டி ஒருத்தி இருக்காங்கிற ஏதாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு ஆபீஸே கட்டிக்கிட்டு திரியற. ஆபீஸ் ஆகும் பொண்டாட்டி. அத்தை, நீ சும்மா ரபி. நீ சஞ்சீவுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் சஞ்சீவ் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான். இல்லம்மா, நான் நேத்து பாண்டியோட அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு சொன்னா அபி எல்லாம் சொன்னா. நீ பாண்டி கூட ஊருக்கு போனதுனால தான் நான் உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு வெயி, நேத்து முழுக்க நீ வீட்டுக்கு வராம இருந்ததுக்கு நான் உன்கிட்ட பேசி இருந்திருக்கவே மாட்டேன். அம்மா வா வா. என்ன நிக்கிற? உள்ள போ. சரிம்மா. அபி. அத்தை சொல்லுங்க அத்தை. பாண்டி அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் எப்போ? இன்னும் 3 நாள்ல அத்தை. சரி, நாம எல்லாரும் ஒன்னா ஒரே கார்ல கல்யாணத்துக்கு போலாம். சரியா? சரிங்க அத்தை. அண்ணா, அபியும் முத்தழகும் என்னையும் பாண்டியும் கல்யாணத்துல பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கண்ணே. இதை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. இது வரைக்கும் எப்படி சமாளிச்சோமோ
அப்படிதான் சமாளிக்கணும். விடு, பாத்துக்கலாம். என்ன நீ அசால்ட்டா சொல்லிட்ட, நான் தானே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படணும். பயப்படாத மாப்ள, எனக்கு தங்கச்சி முத்தழகு பார்த்தது கூட பயமே இல்ல. ஏன்னா தங்கச்சி முத்தழகு நாம சொல்றபடியே நம்புறாங்க. நம்புறவங்கள சமாளிக்கிறது ஈஸி. ஆனா இந்த ஸ்ரீஜா சிந்தாமணி நாம சொல்றத நம்பல. அதனால அவங்கள சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஸ்ரீஜா சிந்தாமணி மட்டும் 60ஆம் கல்யாணத்துக்கு வராம இருக்க ஒரு வழி யோசிச்சுட்டா போதும். நாம இந்த பிரச்சனையை ஈஸியா சமாளிச்சிடலாம். இந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் 60ஆம் கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை யோசிக்கணும். ஃபோன் பண்றா. ஐயோ, அபி கூப்பிடு. நான் கீழே போ. இவன் பழப்பு எப்படி இருக்கே. எங்க சஞ்சீவ் போன? அது இங்கதான் மொட்டை மாடியில சும்மா காத்து வாங்கிட்டு இருந்த. சஞ்சீவ், நேத்து நைட்டு நீ வீட்டுக்கு வரல, போனை எடுக்கலன்னதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நீ ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரியும், உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன மாதிரியும், நான் இனிமே உன்னை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரியும், நீ என்னை விட்டு தூரமா விலகி போற மாதிரியும் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப தப்பா தோண ஆரம்பிச்சிருச்சு சஞ்சீவ். எனக்கு நைட்டு முழுக்க நிம்மதியும் இல்ல, தூக்கமும் இல்ல. என் வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தை உனக்கு என்னமோ ஆபத்துன்னு என் காதுல சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட பேசுற வரைக்கும், உன் குரலை கேக்குற வரைக்கும் நான் நரகத்துல இருந்தேன் சஞ்சீவ். நீ சேஃபா இருக்க, எனக்கு வந்த கற்பனை எல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாவே ஆனேன். அபி, அபி, முதல்ல உட்கார். இதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இனிமே நீ எங்கேயுமே போக கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். அபி, இங்க பாரு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத அபி. அதுவும் உனக்கு நிற மாசம் இல்ல, இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தாதான் உன் வயிற்றுல இருக்கிற நம்ம பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும். சரியா? சரி, போய் ரெஸ்ட் எடுப்போ. சஞ்சீவ், நான் கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவா சஞ்சீவ்? வா. மாமா, சாப்பிடலாம் வா. முத்தழகு, சொல்லு மாமா. நான் இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் என் பழைய கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில வந்துடட்டுமா? என்ன மாமா சொல்ற? உன்னோட பழைய கம்பெனிக்கே வேலைக்கு போறியா? இன்னும் நீ அந்த நைட் டியூட்டி வேலையை விடலையா? அது முத்தழகு, வேலையெல்லாம் விட்டாச்சு. மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்க திடீர்னு வேலையை விட்டா எப்படி? ராத்திரி வேலையில ஆள் இல்ல,
இன்னைக்கு நைட்டு வந்து வேலையை பார்த்து கொடுத்துட்டு பழைய பாக்கி சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதனால தான் முத்தழகு.